இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. மாய்காவின் எதிர்காலம் எந்த முடிவாயினும் இந்திய சமூகத்தின் நலன் முன்னுரிமை தரப்படும். விக்னேஸ்வரன் உறுதி. தேசிய முன்னணியில் மாய்காவின் எதிர்காலம் குறித்து என்ன முடிவெடுக்கப்பட்டாலும் அது இந்திய சமூகத்தின் நலனை முன்னிறுத்தியே இருக்கும். மாய்கா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ எஸ். விக்னேஸ்வரன் அந்த உத்தரவாதத்தை வழங்கியுள்ளார். 80வது ஆண்டில் காலெடுத்து அடி வைக்கும் பழம்பெரும் கட்சியான மாய்காவுக்கு தேசிய முன்னணி ஒன்றும் பரம விரோதி அல்ல. தற்போது உறவு நல்ல நிலையிலேயே நீடிப்பதாக விக்னேஸ்வரன் சொன்னார். தற்போதைய அரசியல் சூழல் குறித்தும் நிகழ்ந்து வரும் மாற்றங்கள் குறித்தும் மாய்கா நன்கு அறிந்திருப்பதாக குறிப்பிட்ட அவர், தைப்பூசத்திற்கு பிறகு மத்திய செயலவை கட்சியின் எதிர்காலத்தை முடிவு செய்யும் என்றார். இந்தியா கேட் உணவகத்தின் 12வது கிளையை நேற்று பெட்டலிங்ஜியாவில் அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்த நிகழ்வுக்கு பிறகு விக்னேஸ்வரன் மேற்கண்டவாறு கூறினார். இதனிடையே மாய்கா தேசிய துணைத் தலைவர் ரதஸ்ரீ எம் சரவணனும் விக்னேஸ்வரனின் கருத்தை ஆமோதித்தார். தலைநகரில் நேற்று அம்னோ பொதுப் பேரவையின் தொடக்க விழாவில் பங்கேற்ற பிறகு சரவணன் அவ்வாறு சொன்னார். நிலத்தை காலி செய்ய ஜேக்கல் உத்தரவு. அரசின் உறுதி மீறப்பட்டதாக தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் கோவில் குற்றச்சாட்டு. 7 நாட்களுக்குள் நிலத்தை காலி செய்யுமாறு ஜேக்கல் ட்ரேடிங் அனுப்பிய வழக்கறிஞர் கடிதத்தால் கோலாலம்பூர் மஸ்ஜித் இந்தியா தேவி ஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயம் அதிர்ச்சியும் கவலையும் தெரிவித்துள்ளது. ஜேக்கல் நிறுவன அதிகாரிகளை பொருளாளர் கிருஷ்ணபிரபு தலைமையில் ஆலய நிர்வாகத்தினர் வியாழக்கிழமை நேரில் சந்தித்து விளக்க கடிதம் வழங்கினர். அதில் நிலத்தை உடனடியாக காலி செய்ய கோரும் உத்தரவு அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ உறுதிமொழியை முற்றிலும் மீறுவதாக கூறப்பட்டுள்ளது. 2025 மார்ச் 25ஆம் தேதி அப்போதைய கூட்டரசு பிரதேச அமைச்சரால் கையெழுத்திடப்பட்ட கடிதத்தில் புதிய இடம் முழுமையாக தயாராகும் வரை கோவில் மாற்றப்படாது என அரசாங்கம் உறுதியளித்திருந்தது. இதையடுத்து 2025 ஏப்ரல் முதல் கோவில் நிர்வாகம் DBKL, போலீஸ் மற்றும் JKR உட்பட பல துறைகளுடன் 10க்கும் மேற்பட்ட கூட்டங்களில் கலந்து கொண்டு அனைத்து நடைமுறைகளையும் முறையாக பின்பற்றியது. ஆனால் கோவிலுக்கான புதிய நிலம் 2025 டிசம்பர் 10ஆம் தேதி தான் அதிகாரப்பூர்வமாக அரசு பதிவேட்டில் இடம்பெற்றது. இதனால் ஜனவரி 15ஆம் தேதியான வியாழக்கிழமை தான் நிலம் பயன்படுத்தப்பட தயாராகியுள்ளது. ஆக கோவில் தரப்பில் எவ்வித தாமதமும் நிகழவில்லை என்பது உறுதியாகியுள்ளது. பத்துமலையில் மின் படிக்கட்டு தொடர்பாக இனி தாம் எந்தவொரு கருத்துக்களையோ செய்திகளையோ வெளியிடப் போவதில்லை. பாப்பா ராயுடு. பத்துமலையில் மின் படிக்கட்டு அமைப்பது தொடர்பாக இனி தாம் எந்தவொரு கருத்துக்களையோ செய்திகளையோ வெளியிடப் போவதில்லை என்று ஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வி. பாப்பா ராயுடு தெரிவித்தார். மின் படிக்கட்டு சர்ச்சை தொடர்பாக இழப்பீடு கேட்டு தமக்கு வழக்கறிஞர் கடிதம் அனுப்பப்பட்டுள்ள அதே வேளையில் மாநில அரசின் மீது பத்துமலை ஆலய நிர்வாகம் வழக்கு தொடுத்துள்ளதாகவும் தற்போது இவ்விரண்டு வழக்குகளும் நீதிமன்றத்தில் இருப்பதால் இதனை நீதிமன்றத்தின் முடிவுக்கு விட்டுவிடுவதாக அவர் கூறினார். தமக்கு எதிராக தொடுக்கப்பட்டுள்ள வழக்கை எதிர்கொள்வதற்காக தமது சார்பில் வழக்கறிஞரை நியமித்துள்ளதாகவும் நாட்டின் நீதி பரிபாலனத்தையும் கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தையும் தாம் முழுமையாக மதிப்பதாகவும், எனவே இப்பிரச்சினை தற்போது நீதிமன்றத்தில் இருப்பதால் இது குறித்து சமூக ஊடகங்களில் பொதுமக்கள் கருத்துக்களை பதிவிடுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் இந்த விவகாரம் குறித்து உண்மையான சரியான தகவல்கள் தெரியாமல் அறிக்கைகளை வெளியிடுவதை பொதுமக்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். பத்துமலை மின் படிக்கட்டு சர்ச்சை குறித்து கடந்த 2 வாரங்களாக நீடிக்கும் பத்திரிகை அறிக்கை போரை தாம் இனியும் நீட்டிக்க விரும்பவில்லை என்றும் இந்த விவகாரம் சுமூகமான முறையிலே தீர்க்கப்பட வேண்டும் என்றும் தாம் விரும்புவதாக அவர் குறிப்பிட்டார். 8 லட்சம் ரிங்கிட் நிதியை திரட்டுவதில் வெற்றி. ஸ்ரீ சாரதா தேவி இல்லத்தின் நிரந்தர இல்ல கனவு நனவானது. ஸ்லாங்கூர் ரவாங்கில் உள்ள ஸ்ரீ சாரதா தேவி இல்லம் அதன் பராமரிப்பில் உள்ள 54 ஆதரவற்ற சிறுமிகளுக்காக நிரந்தர இல்லம் வாங்கும் நோக்கில் தொடங்கிய பெரிய அளவிலான நிதி திரட்டும் முயற்சியை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளது. பொதுமக்களின் தாராள குணத்தால் மொத்தம் 8 லட்சம் ரிங்கிட் நிதி திரட்டப்பட்டுள்ளதாக அது அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இது 20 ஆண்டுகளுக்கும் மேலாக செயல்பட்டு வரும் அந்த இல்லத்தின் பயணத்தில் முக்கியமான ஒரு மைல்கல்லாகும். திரட்டப்பட்ட நிதி அனைத்தும் சிறுமிகளின் நீண்டகால பாதுகாப்பு, நிலைத்தன்மை மற்றும் தொடர் பராமரிப்பை உறுதி செய்யும் நிரந்தர சொத்தை வாங்குவதற்கு மட்டுமே பயன்படுத்தப்படும்.
இந்நிலையில் இம்முயற்சிக்கு ஆதரவு வழங்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், தன்னார்வ தொழிலாளர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும், பொதுமக்களுக்கும் ஸ்ரீ சாரதா தேவி இல்லத்தின் நிர்வாக குழு இதயபூர்வ நன்றியை தெரிவித்துள்ளது. நன்கொடை இலக்கு நிறைவேறியுள்ளதால் கட்டணம் வாங்கும் நிதி திரட்டல் அதிகாரப்பூர்வமாக மூடப்பட்டுள்ளது. என்றாலும் இல்லத்தின் தினசரி தேவைகளான உணவு, கல்வி செலவுகள், மருத்துவ பராமரிப்பு மற்றும் அத்தியாவசிய செலவுகளுக்கான ஆதரவு தொடர்ந்து வரவேற்கப்படுகிறது. விரைவில் விற்பனை மற்றும் கொள்முதல் ஒப்பந்த நடவடிக்கைகள் தொடங்கப்படும் என ஸ்ரீ சாரதா தேவி இல்லம் அறிவித்துள்ளது. தங்காக்கில் 15 வயது மாணவி கற்பழிப்பு, லோரி ஓட்டுநர் மீது குற்றச்சாட்டு. 15 வயது மாணவியை கற்பழித்ததன் தொடர்பில் லோரி ஓட்டுநர் ஒருவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இம்மாத தொடக்கத்தில் தான் அந்த லோரி ஓட்டுநர் டேட்டிங் தளத்தில் அம்மாணவிக்கு அறிமுகமானதாக கூறப்பட்டது. ஜனவரி 3ஆம் தேதி காலை 6 மணிக்கும் பிற்பகல் 2 மணிக்கும் இடையே பதுபஹாட்டில் ஹோட்டல் ஒன்றில் 26 வயதுடைய ஷியாருல் ஜுல்கிஃப்லி இக்குற்றத்தை புரிந்ததாக குற்றம் சாட்டப்பட்டார். செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதி முன்னிலையில் கொண்டுவரப்பட்ட குற்றச்சாட்டை அந்த இளைஞன் மறுத்ததை தொடர்ந்து 10,000 ரிங்கெட் ஜாமீன் அனுமதிக்கப்பட்டான். வழக்கு விசாரணை முடியும் வரை மாதந்தோறும் ஒருமுறை அருகே உள்ள போலீஸ் நிலையத்தில் ஆஜராக வேண்டும் என்பதோடு சாட்சியை தொந்தரவு செய்யக்கூடாது என்றும் அந்த நபருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த குற்றச்சாட்டு மார்ச் 10ஆம் தேதி மீண்டும் மறுவாசிப்புக்கு செவிமடுக்கப்படும். இந்தியா கேட் உணவகத்தின் 12வது கிளை திறப்பு. ஒன் உத்தாமா மாலில் 1000 பேருக்கு இலவச பிரியாணி. ரம்யமான சூழலுக்கு ருசியான உணவுகளுக்கும் பெயர் பெற்ற இந்தியா கேட் உணவகத்தின் 12வது கிளை பட்டலிஞ்சையா 1 உத்தாமா பேரங்காடியில் நேற்று பிரம்மாண்டமாக திறப்பு விழா கண்டது. இந்தியா கேட் நிர்வாக இயக்குநர் சரவணன் சுப்பிரமணியம், அவரின் தாயார் மற்றும் சிறப்பு வருகை மேற்கொண்ட மாய்கா தேசிய தலைவர் தான்ஸ்ரீ எஸ். விக்னேஸ்வரன் மூவரும் இணைந்து ரிப்பன் வெட்டி கடையை திறந்து வைத்தனர். சிறப்பு அங்கமாக பிரமுகர்களுடன் கேக்கும் வெட்டப்பட்டது. திறப்பு விழாவை ஒட்டி முதலில் வந்த 1000 பேருக்கு நேற்று இலவசமாக பிரியாணி பொட்டலங்களும் 5% பட்டுச்சீட்டுகளும் வழங்கப்பட்டன. ஒரே நேரத்தில் சுமார் 100 பேர் அமரக்கூடிய அளவுக்கான இந்த உணவகம் வழக்கமான உணவு வகைகளை நிலைநிறுத்தியுள்ளது. என்றாலும் புதிய அறிமுகமான வாடிக்கையாளர்களுக்கு பனானா லீஃப் ஆன் பிளேட் மற்றும் நார்த் இந்தியன் தாலி செட் ஆகியவையும் மெனுவில் சேர்த்துக் கொள்ளப்பட்டுள்ளன. மற்ற இனத்தாருக்கும் இந்திய உணவுகளின் ருசியை அறிமுகப்படுத்தும் நோக்கிலேயே இதுபோன்ற வணிக வளாகங்களுக்குள் கிளையை திறப்பதாக சரவணன் கூறினார். நியூயார்க் கடையில் ஆயுதம் ஏந்தி கொள்ளை சம்பவம். உயர் மதிப்புள்ள போக்கிமான் கார்டுகள் திருட்டு. நியூயார்க்கில் இருக்கும் கடை ஒன்றில் ஆயுதத்தை ஏந்தி வந்த நபர்கள் கொள்ளையடித்த சம்பவத்தில் சுமார் $1,00,000 மதிப்பிலான உயர் மதிப்புடைய போக்கிமான் கார்டுகள் திருடப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். 3 பேர் கடையில் நுழைந்து துப்பாக்கி காட்டி மிரட்டியதுடன் பல போக்கிமான் கார்டுகள், பணம் மற்றும் ஒரு கைபேசியை எடுத்து சென்றுள்ளனர். திருடப்பட்ட சில கார்டுகளின் மதிப்பு ஒன்றுக்கு $5,500 என அமெரிக்க ஊடகங்கள் தெரிவித்தன. இதில் பிகாச்சு போன்ற பல கதாபாத்திரங்களின் கார்டுகளும் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. கடை உரிமையாளர் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் பணியாளர்களுக்கும் பாதுகாப்பாக இருப்பதாக உறுதி செய்தார். அதே நேரத்தில் இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை என்றும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் என்றும் அறியப்படுகின்றது. இந்த மாத தொடக்கத்தில் கலிபோர்னியாவில் நடந்த மற்றொரு ஆயுத கொள்ளையில் $3,00,000 மதிப்பிலான போக்கிமான் கார்டுகள் திருடப்பட்ட சம்பவமும் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. தொலைபேசி கும்பலின் மோசடி வர்த்தகருக்கு சுமார் 3 மில்லியன் ரிங்கிட் இழப்பு. பண மோசடி வழக்கில் தொடர்புடையதாக கூறி போலீஸ் அதிகாரியாக காட்டிக்கொண்ட தொலைபேசி மோசடி கும்பலால் ஏமாற்றப்பட்ட ஒரு தொழிலதிபர் கிட்டத்தட்ட 3 மில்லியன் ரிங்கிட்டை இழந்துள்ளார். 64 வயதான அந்த நபருக்கு பெட்டலிஞ்சையா போலீஸ் தலைமையகத்தை சேர்ந்த அதிகாரி மற்றும் அரசாங்க துணை வழக்கறிஞர் என்று அறிமுகப்படுத்திக் கொண்ட ஒரு கும்பலை சேர்ந்த உறுப்பினரிடம் இருந்து தொலைபேசி அழைப்பு பெற்றதை தொடர்ந்து இந்த மோசடிக்கு உள்ளானதாக தெலங்கானா போலீஸ் தலைவர் டாக்டர் முகமது கைருடீன் தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவர் பண மோசடி வழக்கில் தொடர்பு இருப்பதால் அதற்கு தீர்வு காண்பதற்கு தனது வங்கிக் கணக்கில் 27,07,965 ரிங்கிட் மட்டுமே இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு செப்டம்பர் முதல் இந்த ஆண்டு ஜனவரி தொடக்கம் வரை 5 மாத காலத்திற்கு சந்தேக நபர் கொடுத்த கணக்கு எண்ணை தவிர வேறு வங்கி கணக்குகளுக்கு எந்த பரிவர்த்தனையும் செய்ய பாதிக்கப்பட்டவருக்கு அனுமதி வழங்கப்படவில்லை.
வழக்கை தீர்ப்பதற்காக சந்தேக நபர் கொடுத்த வங்கி கணக்கில் பாதிக்கப்பட்டவர் 55 ஆன்லைன் பரிவர்த்தனைகள் மற்றும் ரொக்க வைப்பு தொகைகளை செய்துள்ளார். அனைத்து பரிவர்த்தனைகளும் தொலைபேசி அழைப்புகள் மூலமாகவே செய்யப்பட்டதாகவும் அந்த காலகட்டத்தில் பாதிக்கப்பட்டவருக்கு தனது வங்கி கணக்கு பரிவர்த்தனைகளை சரிபார்க்கவும் அனுமதிக்கப்படவில்லை. தாம் மோசடிக்கு உள்ளானதாக தெரிய வந்ததை தொடர்ந்து இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர் வியாழக்கிழமை கோலத்திரங்கானு போலீஸ் நிலையத்தில் புகார் செய்ததாக முகமது கைரி கூறினார். வரலாறு சிங்கப்பூர் எதிர்க்கட்சி தலைவர் பதவியிலிருந்து பிரீத்தம் சிங் நீக்கம். சிங்கப்பூர் வரலாற்றில் முதல் முறையாக எதிர்க்கட்சி தலைவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டார். 50 வயது பிரீதாம் சிங்கின் நீக்கத்தை பிரதமர் லாரன்ஸ் வாங் முறைப்படி அறிவித்தார். நாடாளுமன்ற செயற்குழுவிடம் பொய் கூறிய குற்றச்சாட்டில் அவர் தண்டிக்கப்பட்டதால் இனியும் பதவியில் தொடர இயலாது என வாங் சொன்னார். சட்டத்தையும் நாடாளுமன்றத்தின் கண்ணியத்தையும் கட்டிக்காக்க இந்நடவடிக்கை அவசியம் என்றார் அவர். சிங்கப்பூர் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் பதவி 1955ஆம் ஆண்டு முதல் வழக்கத்தில் இருந்தாலும் 2020 ஆண்டில்தான் அது சட்டபூர்வமாக்கப்பட்டது. இந்நிலையில் சிங்கப்பூரின் முதல் சட்டப்பூர்வ எதிர்க்கட்சி தலைவராக நியமிக்கப்பட்ட பிரீதாம் சிங் 6 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பதவியை இழந்துள்ளார். புதிய தலைவரை நியமிக்க தொழிலாளர் கட்சி கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கெடா நாப்போ சாலை விபத்தில் பெண் பலி. சிவப்பு விளக்கை மீறிய வேன் ஓட்டுநர் தான் முக்கிய காரணி. வியாழக்கிழமை இரவு கெடா நாப்போ பகுதியில் நிகழ்ந்த விபத்தில் 22 வயதுடைய பெண் ஒருவர் பரிதாபமாக சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தாய்லாந்தை சேர்ந்த டயட்டோ வாகனம் ஓட்டி சிவப்பு விளக்கிற்கு நிற்காமல் அதனை மீறி சென்றதுதான் இந்த விபத்திற்கான முக்கிய காரணம் என குபாங் பாசு மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் முகமது ரட்சி அப்துல் ரஹீம் கூறியுள்ளார். அந்த வேன் ஓட்டுநர் பெய்ராக் பந்தாய் ரெமேஸிலிருந்து தாய்லாந்தின் சாட்டன் நோக்கி சென்று கொண்டிருந்த போது இந்த சம்பவம் ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் சம்பந்தப்பட்ட வேன் ஓட்டுநர் எந்தவித காயங்களும் இன்றி உயிர் தப்பினார். இந்நிலையில் போலீசார் மேற்கொண்ட பரிசோதனையில் அந்த ஆடவர் போதைப் பொருட்கள் எதுவும் எடுத்துக் கொள்ளவில்லை என்பது கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் இந்த விபத்து சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து போலீசார் சாலை விதிகளை எப்போதும் கடைபிடிக்க வேண்டியது அவசியம் என்று பொதுமக்களுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளார்.